ஆன பர்சன் வந்து இது என்ன வருமான வாய்ப்பு அப்படின்னு கொடுத்தாதானே நல்லா இருக்கும். சோ இன்னைக்கு இந்த வருமான வாய்ப்பை நமக்கு யாரு கொடுக்க வந்திருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருநெல்வேலி மாவட்டத்துல இருந்து ஃபர்ஸ்ட் பார்ட் டைமா இந்த ஜாபை எடுத்து இப்போ ஃபுல் டைமரா பண்ணிட்டு இருக்காங்க. பேசிக்கா பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு ஸ்கூல் டீச்சரா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப அந்த வேலையெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு இப்போ நம்ம வருமான வாய்ப்பை தான் ஃபுல் டைமா எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த வருமான வாய்ப்பு மூலியமா சம்பாதிச்சு அவங்க அடகு வச்ச தாலி செயினை மீட்டிருக்காங்க. பிளஸ் நிறைய நகைகளை இந்த வாய்ப்பு மூலியமா திருப்பி இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, 50,000 ரூபாய் மதிப்புள்ள மொபைல் போனை அவங்க ஹஸ்பண்டுக்கு வாங்கி கொடுத்து கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க பையனோட ஸ்கூல் ஃபீஸையுமே அவங்க தான் பே பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம தன்னோட சின்ன சின்ன செலவுகள் எல்லாத்தையுமே இந்த ஒரு வருமான வாய்ப்பு மூலியமா தான் பூர்த்தி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பர்சன் தான் இன்னைக்கு நமக்கு சீஃப் கெஸ்டா வந்திருக்காங்க. இது என்ன வருமான வாய்ப்பு அப்படின்னு சொல்ல வந்திருக்காங்க. ஸோ நானுமே வார்ம் வெல்கம் பண்ணிக்கிறேங்க. வார்ம் வெல்கம் மிஸ்ஸஸ் ராமகுட்டி மேம். வார்ம் வெல்கம் மேம். எஸ் மேம், என்னோட வாய்ஸ் ஆடியபிளா மேம்? எஸ் மேம், ஆடியபிள் மேம். எஸ் எஸ், தேங்க்யூ ஸோ மச் மேம். ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ தேங்க்யூ மேம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஸோ இந்த டைம்ல உங்க எல்லாரையும் இங்க பார்க்கறதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்குதுங்க. ஸோ நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டியை கேட்க வந்திருக்க அவங்க எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ என்னை பத்தி ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேம் வந்து ரொம்பவே சூப்பரா எக்ஸலண்டா வந்து பார்த்தீங்கன்னா இன்வைட் பண்ணாங்க. பட் இருந்தாலும் என்னை பத்தி நானுமே சொல்லிக்கிறேங்க. ஸோ என்னோட பேரு ராமகுட்டி. நான் திருநெல்வேலியில பாப்பாக்குடி அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்துல இருந்து நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். பேசிக்கா நான் ஒரு ஸ்கூல்ல டீச்சரா வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு நபர். ஸோ வேலை பார்த்துட்டு இருக்க டைம்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா அந்த வாய்ப்பு கிடைச்சது. ஸோ அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா கொரோனா லாக்டவுன்ல வீடு கட்டிட்டு ஸோ கொஞ்சம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 12 லட்சம் ரூபாய் கடனோட நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து பாத்தீங்கன்னா கேட்க வந்தேன். ஸோ கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் புரிஞ்சுது. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு முன்னக்குட்டி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னக்குட்டி வரைக்கும் அந்த ஜுவல்ஸ் எல்லாத்தையுமே நான் அடகு வச்சிருந்தேன். ஸோ அதுல இருந்து பாத்தீங்கன்னா வட்டி மட்டுமே என்னால கட்ட முடிஞ்சுது. ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஜுவல்ஸ் எதுவுமே ரிட்டர்ன் பண்ண முடியல. நான் இந்த வாய்ப்பை எடுத்து இப்போ ஒரு 4 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து இந்த துறையில வந்து பாத்தீங்கன்னா டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னோட கடன்கள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 70% வந்து பாத்தீங்கன்னா என்னோட கடன்கள் எல்லாமே நான் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் அதுல இந்த வாய்ப்பை எடுக்கும் போது என்னோட நகையை திருப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுங்க. என்னோட தாலி செயின் என்னோட ஜுவல்ஸ் எல்லாமே திருப்பிட்டேன். ஸோ அதையும் தாண்டி என் வீட்டுக்காருக்கு 50,000 ரூபாய்க்கு ஃபோன் வாங்கி கொடுத்துருக்கேன். என் பையன் ஃபீஸ் பே பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் நான் உங்ககிட்ட எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கேட்க வந்த நபர்கள் நீங்களும் என்ன பாத்தீங்கன்னா இதுல ஏதாவது ஒரு விஷயம் தேவையை பூர்த்தி பண்றதுக்காக தான் வந்துருப்பீங்க. ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்கன்னா அட்லீஸ்ட் என் பையனோட ஃபீஸை நான் பே பண்ணணும். ஸோ என்னோட ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட்டா இருக்கணும். எனக்கு நிறைய என்னோட கமிட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கு, அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக தான் வந்திருப்பீங்க. கண்டிப்பா நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டி முழுமையா நீங்க கேக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு சர்வ நிச்சயமா தொடர் முயற்சியில இந்த வாய்ப்பு மூலயமா உங்களுக்கு எல்லாமே அடைய முடியுங்க. ஸோ அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, முழுமையா நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டி என்ன, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மூலமா எப்படி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே இங்க உங்களுக்கு கிளியர் கட்டா நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ முழுமையா இருந்து கவனிங்க. ஒரு நல்ல நெட்வொர்க் இருக்கிற இடத்துல இருந்து கவனிச்சிங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு புரியுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்களோட எம்பே டீம் சார்பா உங்க எல்லாரையும் ஒன்ஸ் அகைன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வார்ம் வெல்கம் பண்ணிக்கிறேங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னக்கூட்டி நம்ம ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். அது என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா பணத்தோட மதிப்புங்க. ஸோ இந்த காலகட்டத்துல பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம கிட்ட இருந்ததுன்னா நம்ம சுத்தி இருக்கிறவங்க நம்மளுக்கு என்ன மரியாதை கொடுக்குறாங்க. அந்த காசு நம்ம கிட்ட இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்பேற்பட்ட அவமானங்கள்லாம் ஏற்படுது அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. இந்த காசு இல்ல அப்படிங்கிற ஒரு பட்சத்துல நீங்க ஒரு இடத்துல போய் கடன் வாங்குறீங்க. அந்த இடத்துல அந்த கடன் கொடுக்குற நபர் காசு கையில வச்சுக்கிட்டே நம்மகிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா காசு இல்லை அப்படின்னு சொல்ற ஒரு வார்த்தை சொல்லுவாரு. சோ நம்மளெல்லாம் நம்பி காசு கூட கொடுக்க முடியாத அளவுக்கு தான் நம்மளாம் இருக்கிறோம். கரெக்டுங்களா? அதே பர்சன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கையில காசு இருக்கு அப்படின்னா அந்த பர்சன் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை அப்படிங்கிற விஷயம் பாத்தீங்க அப்படின்னா தடபுடலா இருக்கும். கரெக்டுங்களா? இப்போ இங்க இருக்கிற மக்கள் எல்லாரையுமே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படிங்கிற விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எது மூலமா நிர்ணயிக்கப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பணம் தாங்க. அப்படிப்பட்ட பணம் அப்படிங்கிற விஷயத்த எவ்வளவு ரூபா சம்பாதிச்சா நம்ம சூப்பரான ஒரு ஹாப்பியான 4 பேர் மத்தியில ஒரு நல்ல ஒரு நிலைமையில நம்ம இருக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்த பணத்தோட மதிப்பை இந்திய பொருளாதாரத்துறை வல்லுநர்கள் ஒரு சில அறிக்கைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதை தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் உங்களுக்கு வந்து காட்ட போறேன். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளோட
1920 4 பேர் கொண்ட ஃபேமிலி, அதாவது அப்பா அம்மா 2 பசங்க 4 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட ஒரு மாச தேவைய பூர்த்தி பண்றதுக்கு எவ்வளவு ரூபாய் வேணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ₹1 போதுமாங்க. சோ இப்ப நிறைய பேர் யோசிக்கலாம், ₹1 எப்படிங்க அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களால ஒரு மாசத்துக்கு சர்வை பண்ண முடிஞ்சுது அப்படின்னு பார்க்கும்போது அந்த காலகட்டத்துல ஓட்ட காசு செப்பு காசு தாங்க யூஸ் பண்ணாங்க. சோ தாராளமா ₹1 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களால சர்வை பண்ண முடிஞ்சுதுங்க. சோ அதே மாதிரி 1940 ₹10 தேவைப்படுச்சு. சோ அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா காலனா அரையனா அப்படிங்கிற நாணயங்கள் வந்து பாத்தீங்கன்னா புழக்கத்துல இருந்துச்சு. சோ என்னப்பா 20 வருஷம் தாண்டி தாண்டி சொல்றீங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கவர்மெண்ட் எந்த ஒரு விஷயத்தையும் அனௌன்ஸ் பண்றாங்க அப்படின்னா 20 வருஷத்துக்கு ஒன்ஸ் தாங்க. சோ அந்த 20 வருஷத்துல அந்த திட்டம் எப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா மக்கள் கிட்ட அப்ளிகேபிள் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துதாங்க பண்ணுவாங்க. சோ அதன் அடிப்படையில தான் 20 வருஷத்துக்கு ஒன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட பணத்தோட மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா மாறிக்கிட்டு வருதுங்க. சோ அப்படி 60ல ₹100 தேவைப்பட்டுச்சு. அப்போ ஒரு பைசா 2 பைசா நாணயங்கள் புழக்கத்துல இருந்துச்சு. சோ 80ல ₹1000 தேவைப்பட்டுச்சு. அப்போ ₹1 ₹2 நாணயங்கள் வந்து பாத்தீங்கன்னா புழக்கத்துல இருந்துச்சு. சோ இந்த 2000 கண்டிப்பா இந்த 2000ல இங்க இருக்கிற மக்கள் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வாழ்ந்திருப்பீங்க. சோ இந்த 2000ல ஒரு மாச தேவையை பூர்த்தி பண்றதுக்கு எவ்வளவு ரூபாய் தேவைப்பட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ₹10,000 தேவைப்பட்டுச்சுங்க. சோ எந்த பொருள் எடுத்தாலும் ₹10 அப்படிங்கிற கடைகணிகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்திலாக வந்துச்சு. சோ அதுக்கப்புறம் நம்ம இப்ப இருக்கிறது 2020ங்க. சோ 2020ல ஒரு மாச தேவையை பூர்த்தி பண்றதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு ரூபாய் வேணும் அப்படின்னு பார்க்கும்போது ₹1,00,000 வேணுங்க. சோ இப்போ நம்ம 2020 தாண்டி 2026க்கு வந்துட்டோம். சோ 2040ல ஒரு மாச தேவையை பூர்த்தி பண்றதுக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ₹10,00,000 வேணுமாங்க. சோ இப்ப இங்க இருக்கிற நபர்கள் எல்லாருமே இப்ப 2000 வச்சே நான் சொல்றேனே. சோ 2020ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ₹1,00,000 தேவைப்படுது அப்படின்னு சொல்லும் போது இங்க இருக்கிற மக்கள் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ₹30,000 சம்பாதிக்கிறேன், ₹40,000 சம்பாதிக்கிறேன், எங்களோட லைஃபை நான் ஹாப்பியா லீட் பண்ண முடியலையா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க உங்ககிட்ட ஒரு கேள்வி கேளுங்க. எனக்கு எந்த விதமான இஎம்ஐ தொல்லை இல்ல, கடன் தொல்லை இல்ல, நினைச்ச பொருளை நினைச்ச டைம்ல வாங்குற அளவுக்கு எங்கிட்ட பேங்க் பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிற பர்சன்ஸுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பாத்தீங்கன்னா தேவைப்படாதுங்க. பட் அப்படி இல்லாத பட்சத்துல மட்டும்தான் நம்ம இந்த வாய்ப்பு வந்து தேடி வந்திருக்காங்க. சோ அதையும் தாண்டி காலத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம மாறணும். சோ காலத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம மாறல அப்படின்னா நம்ம காணாம போயிருவோங்க. சோ அப்படி வியாபாரம் ஒவ்வொரு காலகட்டத்திலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு விதமா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. வியாபாரம் எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா பண்டமாற்று முறை, என்கிட்ட இருக்க பருப்பு உங்ககிட்ட கொடுக்குறேன், உங்ககிட்ட இருக்க தானியத்தை என்கிட்ட தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா வியாபாரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நடந்துச்சுங்க. சோ 2ஆம் தலைமுறை என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சந்தைப்படுத்துதல். இப்ப கூட நம்ம ஊர்ல நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வார சந்தைகள் அப்படிங்கிறது இருக்கு. ஒரு இடத்துல எல்லா பொருட்களும் இருக்கும், நம்ம போய் வாங்கிட்டு இருந்தோங்க. சோ 3ஆம் தலைமுறை வந்து பாத்தீங்கன்னா நம்ம பக்கத்து அண்ணாச்சி கடையில நம்ம போய் பொருள் வாங்கணும். சோ அப்பப்ப நமக்கு தேவையான பொருட்களை நம்ம வாங்கிட்டு இருந்தோம். சோ 4ஆம் தலைமுறை எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா பல்பொருள் அங்காடி, அதாவது சூப்பர் மார்க்கெட்டுங்க. A to Z வரைக்கும் ஒரு பொருள் எல்லா பொருட்களும் ஒரே இடத்துல நம்ம போய் வாங்கிட்டு இருந்தோம். இப்போ நம்ம இருக்கிறது வந்து 5ஆம் தலைமுறை. இந்த 5ஆம் தலைமுறையில வியாபாரம் எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன் வர்த்தகங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, எந்த ஒரு பொருளை எந்த ஒரு விஷயமும் எந்த ஒரு சர்வீஸா இருந்தாலும் சரி கையில இருக்க மொபைல் போன் மூலமா ஏதோ ஒரு ஆப் மூலமா அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம பூர்த்தி பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டுங்களா? சோ மொபைல் ரீசார்ஜ் பண்றதாகட்டும், பஸ் டிக்கெட் புக் பண்றதாகட்டும், சாப்பாடு வாங்குறதாகட்டும், அதையும் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா எந்த ஸ்கூலே பசங்க வந்து வீட்ல இருந்து படிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு கூட இப்ப நம்ம யூஸ் பண்ற ஜூம் ஆப் மூலியமா கொரோனா லாக்டவுன்ல படிச்சாங்க A to Z வரைக்கும் எல்லாத்தையுமே கையில இருக்க போன் மூலியமாவே நம்மளால பண்ண முடியுங்க. சோ அதையும் தாண்டி இந்த இண்டஸ்ட்ரியோட வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 2021ல 67,000 கோடி வந்து பாத்தீங்க அப்படின்னா டேர்ன் ஓவர் ஆயிருக்கு. சோ அது அப்படியே படிப்படியா வந்து பாத்தீங்கன்னா 2026ல நம்ம இப்ப இருக்கிறோம். சோ 2026ல 1.63 லட்சம் கோடி டேர்ன் ஓவர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அதையும் தாண்டி 2030ல 3.25 லட்சம் கோடி டேர்ன் ஓவர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இப்ப இந்த கணக்கை பார்க்கும்போது நிறைய பேருக்கு தோணலாம், சோ இது இப்படியேவாங்க இருந்துரும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம எல்லா விஷயத்தையுமே ரொம்ப எளிமையா நம்ம கையில இருக்க போன் மூலமா பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இனிமேல் பழைய காலத்து மாதிரியே எல்லாமே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க. இன்னும் ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னா, நம்ம வீட்டு பசங்க இருக்கிறாங்கல்ல, சோ அவங்க கையில போய் ஒரு பட்டன் மொபைல கொடுங்க, அவங்க எவ்வளவு நிமிஷம் அந்த போனை கையில வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாதுங்க.
தூக்கி வீசிடுவாங்க. ஸோ எதுக்கு நான் சொல்றேன்னா, அதே பட்டன் போனை வச்சு நம்ம விளையாண்டுட்டு இருந்தோம். பட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டச் போன் வந்துச்சு, அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்டு வந்துச்சு, அதுக்கப்புறம் ஐபோன் வரைக்கும் நம்ம வந்துட்டோம். கரெக்டுங்களா? இனியும் காலத்துக்கு அதுக்கு அடுத்த காலம் வந்து பாத்தீங்கன்னா இதை விட பெஸ்டா, இதை விட பெட்டர் சாய்ஸா என்ன இருக்கோ அதுதாங்க வரப்போகுது. ஸோ அதனால நம்ம ஒரு வளர்ந்துகிட்டு இருக்கிற ஒரு துறையில தாங்க நம்மளோட துறை நம்ம இருக்கிறோம். ஸோ இதையும் தாண்டி ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 விஷயமா பண்ணிக்கிட்டு இருந்தோம். எந்த ஒரு பொருளை எடுத்தாலும் ஆஃப்லைனை நோக்கி போயிட்டு இருக்கோம். பட் ஆனா இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைனை நோக்கி போயிட்டு இருக்கோம். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா பிக் பஸார் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயம், நிறைய கம்பெனிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்குது. பட் ஆனா நம்ம அதுக்கெல்லாம் தாண்டி இப்போ நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா கையில இருக்க போன்ல ஏதோ ஒரு ஆப் மூலயமா அந்த சர்வீஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா A to Z வரைக்கும் எல்லா சர்வீஸுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா போன் மூலமாவே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம கம்பெனி. ஸோ கம்பெனியோட ப்ரொஃபைல் என்னப்பா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா குரோவியா குளோபல் பிரைவேட் லிமிடெட். ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட ஹெட் ஆஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா சென்னை புரசைவாக்கத்துல தான் நம்மளோட ஹெட் ஆஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா லொக்கேட் ஆகிருக்குதுங்க. ஸோ அதையும் தாண்டி நம்ம கம்பெனி லீகலா ரன் பண்றாங்களா, நம்ம கம்பெனிக்கு எல்லா விதமான லீகல் சர்டிபிகேட்டும் இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம கம்பெனிக்கான எல்லா லீகல் சர்டிபிகேட்டுமே இருக்குது. ஸோ அதையும் தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கம்பெனிய ஒரு தாங்கி பிடிக்கிற பில்லர்ஸா இந்த 4 நபர்கள் இருக்கிறாங்க. ஸோ நம்ம கம்பெனியோட எம்டி மிஸ்டர் கிருஷ்ணன் சார், இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 20 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம துறையில வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வித்யா மேம் சிஓவா இருக்காங்க. ஸோ இவங்க சார்ஜியலா டாக்டருக்கு படிச்சுட்டு நம்ம துறையை தேர்ந்தெடுத்து கடந்த ஒரு 7 வருஷமா சூப்பரா நம்ம துறையில வந்து பாத்தீங்கன்னா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் விஷாலி மேம் சிஎம்ஓ இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்களுமே ஃபேஷன் டிசைனிங் முடிச்சுட்டு நம்ம துறையை வந்து பாத்தீங்கன்னா சூஸ் பண்ணி சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜெகதீசன் சார். ஸோ இவங்க பாத்தீங்கன்னா சிஓவா இருக்காங்க. ஸோ இவங்களுமே போட்டோகிராஃபர் துறையில இருந்து இப்போ நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டியை சூப்பரா எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம கம்பெனியோட 4 பில்லர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க தாங்க. ஸோ நெக்ஸ்ட் இங்க நீங்க என்ன பண்ணணும், நான் என்னங்க பண்ணணும், நான் என்ன வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா குரோவியா அப்படிங்கிற ஆப்பை விளம்பரப்படுத்த போறீங்க. அதுவும் ஒரு பிரைம் மெம்பரா இருந்து விளம்பரப்படுத்த போறீங்க. ஒரு விஷயத்த நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பா அதுக்கு நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ் கொடுக்கணும்லாங்க. பெனிஃபிட்ஸ் இல்லாம எந்த விஷயத்தையும் நம்ம பண்ணுவோமா? கண்டிப்பா கிடையாது. அப்படி இந்த ஆப்ல உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், வீட்டுல இருந்துகிட்டே வருமானம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புங்க. ஸோ இங்க இருக்கிற நபர்கள் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம், ஒர்க் பண்ணலாம், இல்லைன்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா காலேஜ் படிக்கலாம், யாரா இருந்தாலும் வீட்டுல இருந்துகிட்டே வருமானம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உங்க கையிட்ட கிடைக்குதுங்க. 2வது விஷயம், நீங்க வெளியுலகத்துல வாங்குற பொருட்கள் எல்லாமே இங்க ரேட்டு கம்மியா உங்களால வாங்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா பொருட்கள் எல்லாருமே ஆன்லைன்ல வாங்குற காலகட்டம். ஸோ அதுக்கு டெலிவரி சார்ஜ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 20 ரூபா 30 ரூபா 40 ரூபாய் இப்படி மாதிரி கேட்டு பே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஆனா இங்க வாங்குற ஒவ்வொரு பொருளுக்கும் லைஃப் டைம் உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி அப்படிங்கிற விஷயத்த பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா லைஃப் டைம் இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டிங்க. ஸோ நீங்க நிறைய ஆப்ஸை யூஸ் பண்ணிருப்பீங்க. ஆப்பை யூஸ் பண்ணி உங்களோட பணத்தை வந்து பாத்தீங்கன்னா செலவு மட்டுமே பண்ணிட்டு இருப்பீங்க. பட் ஆனா இந்த ஆப் மூலயமா நீங்க வருமானம் சம்பாதிக்க முடியுங்க. அதுவும் லைஃப் டைமா உங்களால வருமானம் சம்பாதிக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற மக்கள் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் சேலரிக்கு ஒர்க் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 8 மணி நேரம் வேலை பாக்குறீங்க. அதே 8 மணி நேரத்துக்கு 20,000 சம்பாதிக்க முடியும், 30,000 சம்பாதிக்க முடியும். அப்படின்னா நம்ம எல்லாரும் எதை சூஸ் பண்ணுவோம்? 30,000 ரூபாய் தான். அதே மாதிரி இங்கேயும் நீங்க பார்த்த ஒரே வேலைக்கு டபுளா ட்ரிபிளா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வருமானம் அப்படிங்கறத சம்பாதிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் ரொம்ப பிடிச்ச இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த வேலையை நீங்க பாக்குறதுக்கு நீங்க இந்த ஊர்ல தான் இருக்கணும் அப்படிங்கறதுதான் கிடையாதுங்க. நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டியை சூப்பரா எடுத்து பண்ண முடியும். ஏங்க ஃபாரின்ல இருந்தா கூட சூப்பரா பண்ண முடியும். நம்ம டீம்ல நிறைய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின்ல இருந்து சூப்பரா நம்ம வாய்ப்பு வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் நிறைய மக்கள் நினைக்கலாம், ஸோ இவங்க ஏன் டீச்சர் வேலையை விட்டுட்டு இந்த வாய்ப்பு எடுத்து இந்த துறையை எடுத்து எதுக்காக தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு நினைக்கலாம். ஸோ நான் இந்த வாய்ப்பை எடுக்கிறதுக்கான மிக முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா ஜென்ரேஷன் ப்ராஃபிட்டுங்க. அது என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எந்த இடத்துல வேலை பார்த்தாலும் நீங்க வேலை பார்க்குற வரைக்கும் உங்களுக்கு அந்த கம்பெனில இருந்து வருமானம் அப்படிங்கிறத கொடுப்பாங்க. உங்களுக்கு அப்புறம் அந்த வேலையில இருந்து உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வருமானம் கொடுப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா அது ஒரு கொஸ்டின் மார்க் தாங்க. கொடுக்க மாட்டாங்க. கரெக்டுங்களா? பட் ஆனா இங்க நீங்க இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வருமானம், உங்களுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப எனக்கு அப்புறம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆனா என்னோட ஹஸ்பண்டுக்கோ இல்லைன்னா என்னோட பையனுக்கோ
இதுல இருந்து வரக்கூடிய வருமானம் ஸ்டாப் ஆகாம கண்டினியூஸா கொடுக்குறாங்க. ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய மக்கள் நம்மளோட இண்டஸ்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா சூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, இங்க இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே பாராட்டு அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படிப்பட்ட பாராட்டுக்கு ஏங்காத மக்களே கிடையாது. ஸோ இங்க நீங்க பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களுக்கும் மிகப்பெரிய அளவுல ஸ்டேஜ்ல மரியாதையோட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்கீகாரம் கொடுக்குறாங்க. ஸோ வருமானத்துக்கு வருமானமும் ஆச்சு, ஸோ அங்கீகாரத்துக்கு அங்கீகாரமும் நம்மளுக்கு இங்க கொடுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட பொருளாதார சூழ்நிலை மூலயமா ஸோ நம்மளுக்கு நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸை ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் டூர் அப்படிங்கிறது நம்மளால ஆஃபர் பண்ண முடியுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா அது பண்ண முடியறது இல்லை. கரெக்டுங்களா? பட் ஆனா இங்க உங்களுக்கு நம்மளோட கம்பெனி மூலமா வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயாவே நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் டூர் அப்படிங்கிறதுவே பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ லாஸ்ட் டைம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட டீம்ல இருந்து பாத்தீங்கன்னா நேஷனல் டூர் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டூருக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ராசஸ் ஆகுது. ஸோ இன்னைக்கு ஜாயின் பண்ற நபராக இருந்தாலும் நீங்களுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்டர்நேஷனல் ட்ரிப்ல வந்து பாத்தீங்கன்னா கலந்துக்கலாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட மொபைல் போன்ல நிறைய சர்வீஸை நிறைய ஆப்ஸ் மூலமா நம்ம வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்திட்டு இருக்கோம். பட் ஆனா நம்ம கம்பெனியோட மோட்டோ என்னன்னா எல்லா சர்வீஸுமே நம்மளோட ஆப் மூலமா பண்ணணும் அப்படிங்கிறதா. ஸோ அதுக்கான ப்ராசஸ் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா இதுதாங்க ரீபர்ச்சேஸ் இன்கம். ஸோ நீங்க வாங்குற ஒவ்வொரு பொருளுக்கும் இங்க வருமானம் அப்படிங்கிற விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா நம்ம கம்பெனில இருந்து கொடுக்குறாங்க. சரிங்க, இவ்வளவு விஷயம் சொல்லிட்டீங்க, அப்போ நான் உங்ககிட்ட இந்த பொருளை வாங்கி நான் வந்து பாத்தீங்கன்னா வீடு வீடா விற்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இங்க நீங்க எந்த ஒரு பொருளையும் விற்க வேண்டியது இல்லைங்க, விற்பனையே கிடையாதுன்னு சொல்லிட்டேன். அப்ப எப்படி நம்மளுக்கு டார்கெட் கொடுப்பாங்க? ஸோ டார்கெட்டு நம்ம கிட்ட கிடையாது. ஸோ நம்ம அன்றாட வாங்குற பொருட்கள் அப்படிங்கும் போது மாசம் மாசம் கட்டாயம் எங்க ஆப்ல நீங்க பொருள் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குதான்னு கேட்டீங்கன்னா அப்படியும் கிடையாதுங்க. ஸோ உங்களுக்கு விருப்பப்பட்டா நீங்க வாங்கிக்கலாம், கட்டாயம் அப்படிங்கிறது கிடையாது. இவ்வளவு விஷயங்கள் சொல்லிட்டேன். இதுல லாஸ் இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா 1% கூட லாஸ் அப்படிங்கிறது கிடையாது. நம்மளோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா குரோவியா அப்படிங்கிற ஆப்பை விளம்பரப்படுத்தி அது மூலியமா வந்து பாத்தீங்கன்னா வருமானம் சம்பாதிக்கிறதாங்க. ஸோ இவ்வளவு பெனிஃபிட் சொல்லிட்டேங்களா? ஸோ இதெல்லாம் தாண்டி இதுல இருக்கிற ப்ராடக்ட் அப்படி என்னப்பா ப்ராடக்ட் இருக்குது, ஸோ இந்த பெனிஃபிட்ஸ் அடையிறதுக்கும் நான் என்னங்க பண்றது, இதுல என்ன பிளானுங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இது வரைக்கும் நம்ம காலங்காலமா இந்த இதுல இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் எங்கேயோ ஒரு இடத்துல வாங்கிட்டு தான் இருக்கிறோம். கரெக்டுங்களா? ஸோ அப்படி எங்கேயோ வாங்கிட்டு இருக்கிறது மூலயமா இது வரைக்கும் நீங்க சம்பாதிச்சிருப்பீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க. பட் ஆனா இங்க வாங்குறது மூலயமா ஒரு வருமானம் அப்படிங்கிறத சம்பாதிக்க முடியுங்க. ஸோ அது அப்படி என்னப்பா பொருள் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா உமன்ஸ் ஹெல்த் கேர் கிட்டுங்க. ஸோ பெண்கள் நாட்டின் கண்கள் அப்படின்னு சொல்றோம். அந்த பெண்களுக்கு ஏற்படுற முக்காவாசி ப்ராப்ளத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க யூஸ் பண்ற தரமில்லாத பிளாஸ்டிக் நாப்கின் தாங்க. ஸோ அதுக்கு மாற்றா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் நாப்கின். ஸோ இதை வாங்கிட்டு தாங்க நம்ம ஒர்க் எடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இந்த வாய்ப்பை நீங்க எடுக்கிறீங்களோ இல்லையோ எனக்கு தெரியலங்க. பட் ஆனா இந்த ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்கள்கிட்ட லிங்கை உங்களுக்கு லிங்கை ஃபார்வர்ட் பண்ணவங்ககிட்ட இந்த நாப்கினோட பெனிஃபிட்ஸ் வெளியில யூஸ் பண்ற நாப்கினோட வெளியே நம்ம யூஸ் பண்ற நாப்கினால நமக்கு ஏற்படுற சைடு எஃபெக்ட் இதை பத்தின ஒரு வீடியோ இருக்கும். ஸோ கண்டிப்பா அதை வாங்கி பாருங்க. நீங்க மட்டும் இல்லைங்க, உங்களை நம்பி இருக்கிற லேடிஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆர்கானிக் நாப்கினை வாங்கிட்டு கூட நம்ம ஒர்க் எடுத்து ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஸோ நெக்ஸ்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருக்க நிறைய ஃபேஸுக்கும் சரி அவங்களோட பாடிக்கும் சரி நிறைய பொருட்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட பர்சனல் கேர் பொருட்களும் வாங்கிட்டு கூட நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் எடுத்து ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஸோ இப்படி இந்த 2 பொருட்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா வெளி உலகத்துல நீங்க வாங்கிட்டு தான் இருக்கிறீங்க. கரெக்டுங்களா? ஆனா இங்க வாங்குறதுனால ஒரு வருமானம் தர்றாங்க அப்படின்னு சொல்றீங்களே அது என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா மினிமம் 1000 ரூபாயில இருந்து மேக்சிமம் பாத்தீங்கன்னா 50,000 வரைக்கும் ஒரு வாரத்துல உங்களால சம்பாதிக்க முடியுங்க. ஸோ அது எப்படிங்க நம்மளுக்கு வருமானம் அப்படிங்கிற விஷயத்த கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இங்க நம்மளுக்கு 5 வகையான வருமானம் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ நீங்க இந்த பொருளை வாங்கி யூஸ் பண்ணிட்டீங்க, நல்லா இருக்கு, 4 பேர்ட்ட சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 4 பேர் இல்லைங்க 2 பேர்ட்ட சொல்றீங்க அப்படின்னா அந்த 2 பேர் நம்ம ஆப்பை யூஸ் பண்றதுனால உங்களுக்கு 1000 ரூபாய் அப்படிங்கிறது இன்கமா கொடுக்குறாங்க.
சோ இதுதாங்க நீங்க டைரக்டா விளம்பரப்படுத்துறதுக்கு கொடுக்கக்கூடிய வருமானங்க. சரி, எனக்கு ஒரு 100 பேர் தெரியுதுங்க, அதுக்கப்புறம் என்னோட இன்கம் ஸ்டாப் ஆயிருமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாதுங்க. நம்மளுக்கு டிஎம் ரெஃபரல் இன்கமும் கொடுக்குறாங்க. சோ நீங்க கொண்டு வந்தீங்கல்ல ஒரு 2 பேர், அவங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ ஒரு 10 பேருக்கு விளம்பரப்படுத்துறாங்க அப்படின்னா 2 பேர் வந்து 1000 ரூபாய் அப்படிங்கும் போது உங்க ஃப்ரெண்ட்ஸ் 10 பேர் கொண்டு வந்திருக்காங்க, 2 ஃப்ரெண்ட்ஸும் சேர்த்து 20 பேர் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ உங்களுக்கு 10,000 ரூபாய் இன்கம் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. நீங்க விளம்பரப்படுத்துறதுக்கு மட்டும் இல்லாம நீங்க விளம்பரப்படுத்தி வர நபர் அவங்க போய் யார்கிட்டயாவது விளம்பரப்படுத்தினாலும் அதுக்கும் உங்களுக்கும் வருமானம் கொடுத்துருவாங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வருமானம் கொடுத்துருவாங்க. ஸோ இதுதாங்க டீம் ரெஃபரல் இன்கமா நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் நான் சொல்லியிருந்தேன்ல, ஸோ ரீபர்ச்சேஸ் இன்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுக்குறாங்க. நீங்க வாங்குற ஒவ்வொரு பொருளுக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரீபர்ச்சேஸ் இன்கம் கொடுக்குறாங்க. ஸோ அதிகபட்சமா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாசத்துல இது வந்து பாத்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் இதுல நீங்க உங்களால சம்பாதிக்க முடியுங்க. ஸோ அதையும் தாண்டி இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், இங்க பேர் மேட்சுக்கு தானே வருமானம் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. ஸோ ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் நீங்க போய் இண்டிவிஜுவலா ஒரு நபரை விளம்பரப்படுத்துறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு உங்களுக்கு ரெஃபரல் பெனிஃபிட்டா 100 rupees அப்படிங்கிறது வவுச்சர் பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ இதுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு பெஸ்ட் பெனிஃபிட் தாங்க. ஸோ நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், வந்த மக்கள் எல்லாருமே ஒரே மாதிரி ஒர்க் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாதுங்க. ஸோ ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா 20 பேருக்கு விளம்பரப்படுத்துறாங்க, இன்னொரு நபர் 10 பேருக்கு விளம்பரப்படுத்துறாங்க அப்படின்னா இங்க பேர் மேட்சுக்கு தாங்க வருமானம். அப்போ 10,000 ரூபாய் இன்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரிலீஸ் ஆயிரும். ஸோ 10 பேரோட உழைப்பு வேஸ்ட் ஆயிட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த 10 நபர் கொண்டு வந்தாங்கல்ல, ஸோ அவங்க எப்போ அந்த 10 பேரை கொண்டு வராங்களோ அப்போ உங்களுக்கு இன்கம் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆயிருங்க. ஸோ உங்க உழைப்பு 1% கூட இங்க சுரண்டப்படாதுங்க. ஸோ நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்த வாய்ப்புல 50,000 ரூபாய் நான் சம்பாதிக்கணும் அப்படின்னா என்னங்க பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதிகபட்சமா நம்மளோட வாய்ப்பை ஒரு 100 நபர்களுக்கு விளம்பரப்படுத்துறீங்க அப்படின்னா அது மூலயமா ஒரு வாரத்துல நீங்க 50,000 ரூபாய் அப்படிங்கிறத சம்பாதிக்க முடியுங்க. நெக்ஸ்ட் நான் பார்த்த வேலைக்கே டபுளா ட்ரிபிளா வருமானம் கொடுப்பாங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தல, அது எப்படிப்பா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த பேஜை ரொம்ப கவனமா கவனிங்க. இப்ப நீங்க ஒரு பேக்கேஜ் வாங்கிட்டு நம்மளோட வாய்ப்பை ஒரு 16 நபர்களுக்கு விளம்பரப்படுத்துறீங்க அப்படின்னா நம்மளுக்கு பேர் மேட்சுக்கு வருமானம் அப்படிங்கும் போது 16 நபர்களை கரெக்ட் சரிசமமா பிரிச்சு 8 பேரா கொடுப்போம், கரெக்டுங்களா? அது மூலியமா 8,000 ரூபாய் இன்கம் நீங்க சம்பாதிப்பீங்க. ஸோ அதே மாதிரி 3 பேக்கேஜ் வாங்கிட்டு ஸோ அதே 16 நபர்களை 4 பேரா பிரிச்சு கொடுத்து 16,000 ரூபாய் சம்பாதி. அதே இது 7 பேக்கேஜ், அதாவது ஃபேமிலி பேக்கேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ 7 பேக்கேஜ் வாங்கிட்டு ஸோ அதே 16 நபர்களை 2 பேரா பிரிச்சு கொடுக்கும்போது உங்களோட வருமானம் பார்த்தீங்கன்னா 24,000 ரூபாங்க. ஸோ இங்க பாருங்க, நீங்க ஒரு பேக்கேஜ் வாங்கினாலும் 3 பேக்கேஜ் வாங்கினாலும் 7 பேக்கேஜ் வாங்கினாலும் வந்த நபர்கள் 16 பேர் தான். ஸோ 16 பேருக்கும் நீங்க ஒரே உழைப்பை தான் கொடுக்க போறீங்க. ஆனா நீங்க மல்டிபிள் பேக்கேஜா எடுத்து வந்தீங்கன்னா 24,000 ரூபாய் சம்பாதிக்கலாம். சிங்கிள் பேக்கேஜா இருந்தீங்க அப்படின்னா 8,000 ரூபாய் சம்பாதிக்கலாம். ஸோ வருமானம் உங்களுக்கு எவ்வளவு என்ன வருமானம் வேணும் அப்படிங்கிறத நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்க வேலை ஒண்ணு, வருமானம் அதிகமா, ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு பேக்கேஜுக்கும் அதிகபட்சமா நம்ம வந்து 50,000 அப்படிங்கிறத சம்பாதிக்க முடியுங்க. ஸோ நெக்ஸ்ட் இதெல்லாம் சொல்லும் போது இங்க இருக்கிற மக்கள் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். என்ன டவுட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எப்படிங்க பாசிபிள், மாசம் 50,000 ரூபாய் நம்ப முடியாது, இதுல வாரம் 50,000 ரூபாய் சொல்றீங்களே எப்படி நம்ப முடியுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேள்விகள் சந்தேகங்கள் இருக்கலாம். ஸோ கண்டிப்பா அதையுமே நான் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷோ பண்றேன். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட பொருட்கள் எல்லாமே எப்படி இங்க வந்து ரேட்டு கம்மியா கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், ஒரு பொருளை நீங்க 10 ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா அதோட ரேட்டு அதை தயாரிக்கிற இடத்துல அதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 3 ரூபாங்க. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர், ஹோல்சேலர், நம்ம பக்கத்து அண்ணாச்சி கடை, இப்படி பல பேர் கை மாறி நம்ம கை வரும்போது அதோட ரேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 10 ரூபாய்க்கு மாறி இருந்தேன். ஸோ அதே இது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்ன பண்ணுவாங்கன்னா 3 ரூபாய்க்கு தயாரிக்கிற பொருளை 5 ரூபாய்க்கு ஆப் வாங்கிடுவாங்க. அவங்க 5 ரூபாய்க்கு வாங்கி நம்ம கையில 8 ரூபா கொடுத்துருவாங்க. ஸோ இது மூலியமா 3 ரூபா லாபம் ஆப்புக்கு, நம்மளுக்கு 2 ரூபா லாபம் கொடுக்குறாங்க. ஸோ இந்த அடிப்படையில தான் நம்மளுக்கு பொருள் ரேட்டு கம்மியா கொடுக்குறாங்க. இங்க இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் பொருள் ரேட் கம்மியா கூட ஓகே தாங்க, பட் ஆனா
இன்கம் எப்படிங்க கொடுக்குறாங்க? அதுவும் வாரத்துக்கு 50,000 சொல்றீங்க, 3,00,000 சம்பாதிக்கலாம்னு சொல்றீங்க, எப்படிங்க கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இங்க நீங்க என்ன பண்றீங்க, இந்த ஆப்பை விளம்பரப்படுத்துறீங்க, சம்பாதிக்கிறீங்க. ஓகேவா? நார்மலா வெளி உலகத்துல விளம்பரப்படுத்துறதுக்கு எவ்வளவு ரூபாய் ஆகுது அப்படிங்கிற கணக்கிட நம்ம முதல்ல பார்க்கணும். சோ இங்க இருக்கிற மக்கள் நிறைய பேர் இதை பத்தின புரிதல் இல்லாம இருக்கலாம். சோ நீங்க எல்லாருமே உங்களோட மொபைல் போன்ல ப்ரொமோஷன் காஸ்ட் ஆஃப் டிவி சேனல், ப்ரொமோஷன் காஸ்ட் ஆஃப் பேப்பர், இந்த மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா பாருங்க. ஸோ விளம்பரத்துக்கு ஆகுற செலவுகளை எவ்வளவு ரூபாய் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தாவே உங்களுக்கு புரியும். ஸோ நம்ம கம்பெனியோட விளம்பரம் டிவிலையோ பேப்பர்லயோ போடுறதுக்கு எவ்வளவு ரூபாய் ஆகுதுன்னு பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ரண்ட் பேஜ்ல 5 பேப்பர்ல ஒரு மாசத்துக்கு விளம்பரப்படுத்துறதுக்கு 17 கோடி ரூபாய் செலவு பண்றாங்க. ஸோ அதே மாதிரி டிவில 10 சேனல்ல 10 டீம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாசத்துக்கு நம்ம விளம்பரம் போடுறதுக்கு 27 கோடி ரூபாய் செலவு பண்றாங்க. செலிபிரிட்டி பேமெண்ட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டைரக்டர் பேமெண்ட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 20 கோடி ரூபாய் அப்படிங்கிறது ஆகுது. ஸோ ஒரு ஆக மொத்தம் ஒரு விளம்பரம் டிவில ஒரு மாசத்துக்கு டெலிகாஸ்ட் ஆகிறதுக்கு 65 கோடி ரூபாய் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா விளம்பரத்துக்காக செலவு பண்றாங்க. ஸோ இந்த 65 கோடியை தான் நம்மளுக்கு இங்க வருமானமா கொடுக்குறாங்க. ஏங்க நம்மளுக்கு கொடுக்கணும்? எல்லாரும் பண்ற மாதிரி டிவிலயோ பேப்பர்லயோ விளம்பரம் கொடுக்க முடியுதானே? ஏன் நம்மளை வச்சு பண்ண வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரே விஷயம் தாங்க. இங்க இருக்கிற மக்கள் எத்தனை பேரு டிவில விளம்பரம் போட்டா உட்காந்து கவனிக்கிறீங்க? விளம்பரத்தை பார்த்து எத்தனை பேர் அந்த பொருட்களை வாங்குறீங்க? நம்ம இங்க இருக்கிற நிறைய பேர் விளம்பரமும் பாக்குறது இல்ல, விளம்பரத்தை பார்த்து பொருளும் வாங்குறது இல்ல. ஆனா காலகாலமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா விளம்பரத்துக்காக 65 கோடி ரூபாய் அப்படிங்கறத எடுத்து வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. சோ இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, விளம்பரம் அப்படிங்கிறது எதுக்காக போடுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பொருளை நம்ம மறக்க கூடாது, என் பொருள் ரன்னிங்ல தான் இருக்குது அப்படிங்கிற நம்ம கிட்ட ஷோ பண்றதுக்காக மட்டும்தான் விளம்பரம் வந்து பாத்தீங்கன்னா போடுறாங்க. சோ அப்படி செலவு பண்ற காசை இங்க நம்மளுக்கு வருமானமா பிரிச்சு கொடுக்குறாங்க. சோ மக்களாகிய நம்ம அந்த பொருளை யூஸ் பண்ணிட்டு மக்களுக்கு, நம்மளுக்கு தெரிஞ்ச மக்களுக்கு விளம்பரப்படுத்துறது மூலயமா அந்த பொருட்களோட சேல்ஸும் அதிகமாகுது. சோ மக்கள் அந்த பொருளை மறக்க மாட்டாங்க. சோ அதனாலதான் அந்த காசை நம்மளுக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா வருமானமா கொடுக்குறாங்க. சோ 65 கோடி அப்படிங்கிறத 6,500 லட்சமா மாற்றி பாருங்க. சோ அந்த 6,500 லட்சத்துல இருந்து சில ஆயிரங்கள் சில லட்சங்கள் நம்மளுக்கு வருமானமா கொடுக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா சர்வ நிச்சயமா இதுல இருந்து நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா வருமானம் அப்படிங்கிற விஷயத்த கண்டினியூஸா நம்மளால கொடுக்க முடியுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வாய்ப்பு மூலியமா என்னெல்லாம் நம்ம சம்பாதிக்கலாம், எவ்வளவு ரூபாய்லாம் சம்பாதிக்கலாம், நம்மளுக்கு ஏதாவது லெவல் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்குதுங்க. ஸோ நம்ம கம்பெனில நம்ம டீமுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சாதாரண நீங்க இந்த வாய்ப்பை எடுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 3,000 ரூபாய் சம்பாதிச்சீங்க அப்படின்னா L1 அச்சீவர். ஸோ அதையும் தாண்டி 5,000 நீங்க ஒரு வீக் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா க்ரோ ஃபாஸ்ட் அச்சீவரா இருப்பீங்க. 10,000 சம்பாதிச்சீங்கன்னா கோர் லீடர் அப்படி இருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் 20,000 ரூபாய் ஒரு வாரத்துல சம்பாதிச்சீங்கன்னா டீம் லீடர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங்ல இருப்பீங்க. ஸோ 30,000 ரூபாய் சம்பாதிச்சீங்க அப்படின்னா கோல் டைரக்டர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங்ல இருப்பீங்க. ஸோ அதையும் தாண்டி நம்மளோட கம்பெனி சைட்ல நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் பண்ணி கொடுத்துறாங்க. வாரம் 50,000 ரூபாய் அப்படிங்கிறத சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஸ்டார் டைரக்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் வாரம் 1,00,000 ரூபாய் அப்படிங்கிறத சம்பாதிச்சிங்க அப்படின்னா டபுள் ஸ்டார் டைரக்டர். ஸோ 1.5 அப்படிங்கும் போது ட்ரிபிள் ஸ்டார் டைரக்டர். ஸோ அப்புறம் 2 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் இப்படி சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா கிரவுண்ட் டைரக்டர் அப்படி சொல்றாங்க. ஸோ 3.5 லட்சம் ரூபாய் அதிகபட்சமா 3 லட்சம் ரூபாய் நம்மளால சம்பாதிக்க முடியும். அது வந்து பாத்தீங்க அப்படின்னா யூனிவர்சல் கிரவுண்ட் டைரக்டர் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரத்தை நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம கம்பெனி வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம கம்பெனியோட நம்மளோட மேனேஜ்மெண்ட்டுக்கு அடுத்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பில்லரா இருக்கக்கூடியவங்க இவங்க தாங்க. மிஸ்டர் மகாராஜன் சார், மிஸ்டர் மகேந்திரன் சார், மிஸ்டர் திவாகர் சார் அண்ட் மிஸ்டர் தேவராஜ் சார் நம்ம குரோவியா ஃபேமிலியோட அம்பாசிடரா இவங்க தான் இருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம குரோவியா ஃபேமிலியோட ஃபவுண்டர் டைரக்டரா மிஸ்ஸஸ் அப்பா ஜீனா மேம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மிஸ்டர் பாலமுருகன் சார், இவங்க 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஃபவுண்டர் டைரக்டரா இருக்கிறாங்க. ஸோ இதையும் தாண்டி நம்ம கம்பெனிக்கு நிறைய விஷயங்களை வழிநடத்தி செல்ற நிறைய ஒரு 10க்கும் மேற்பட்ட வைஸ் பிரசிடென்ட்டுமே பாத்தீங்க அப்படின்னா இருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட வருமான வாய்ப்பு மூலயமா சம்பாதிச்சு 50,000 ரூபாய் சம்பாதிச்சாங்களா? ஸோ அவங்க கிட்டத்தட்ட 7 நபர்களுக்கு மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வாய்ப்பு மூலயமா வாரம் 50,000 ரூபாய் அப்படிங்கிறத சம்பாதிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி நம்ம கம்பெனியோட விஷன் என்னப்பா அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா
வருஷத்துக்கு 2 இன்டர்நேஷனல் டூர் அப்படிங்கறது கண்டிப்பா போயிருந்துங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் டூர் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்துருச்சு. ஸோ இங்க இருக்கிற மக்கள் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணாலும் அந்த ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் டூர்ல நீங்களுமே ஒரு நபரா இருப்பீங்க. ஸோ அதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் 4 டொமஸ்டிக் டூர், அதாவது லோக்கல் வந்து பாத்தீங்கன்னா 4 கண்டிப்பா முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா 2 வந்து பாத்தீங்கன்னா அதுல கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஸோ இன்னொரு வந்து நிறைய மக்கள் இதுல டொமஸ்டிக் டூர்ல கூட வரலாங்க. ஸோ அதுக்கப்புறம் வாரம் 50,000 ரூபாய் அப்படிங்கிறத சம்பாதிச்ச நபர்கள் 7 நபர்கள் வந்திருக்காங்க. 100 நபர்களை உருவாக்கணும் அப்படிங்கிறதா நம்ம கம்பெனியோட மோட்டோ. ஸோ அதுக்கான ப்ராசஸ் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் 100 கார் அச்சுவர், நம்ம வாய்ப்பு மூலியமா சம்பாதிச்சு 100 பேர் கார் வாங்கணுங்க. ஆல்ரெடி ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா கார் வாங்கிட்டாங்க. இந்த வாய்ப்பை தொடங்கி ஒரு 3 மாசத்துல ஒரு நபர் வந்திருக்காங்க. ஸோ இன்னும் 99 பேர் கண்டிப்பா அதுல ஒரு நபர் நீங்களா கூட இருக்கலாங்க. ஸோ நீங்களுமே கார் வாங்குறதுக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம கம்பெனில ஒரு 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்கல்ல, அது 100 பேர் வரும்போது மிகப்பெரிய அளவுல ஸ்டேஜ்ல மாலை மரியாதையோட அவங்களுக்கு ஒரு ரெகக்னேஷன் அப்படிங்கிறத பண்றாங்க. ஸோ அதையும் தாண்டி இப்போதைக்கு நமக்கு 2 பேக்கேஜ் தான் இருக்குதுங்க. ஸோ இன்னும் 7 பேக்கேஜ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா கரண்ட்ல வரப்போகுதுங்க. ஸோ அப்கமிங்ல ப்ராடக்டா இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட கம்பெனியோட பிரான்ச் ஆஃபீஸ் இப்போ வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வந்தவாசி அண்ட் திருநெல்வேலி இல்ல சைட்ல இருக்குது. ஸோ தேர்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா மீஞ்சூர்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஸோ ஒரு 10க்கும் மேற்பட்ட எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கம்பெனியோட பிரான்ச் ஆஃபீஸ் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட மிஷனா வச்சிருக்காங்க. ஸோ அதையும் தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சவுத் இந்தியா எல்லா பக்கமுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட குரோவியா ஃபேமிலியோட பெனிஃபிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அதையும் தாண்டி 1,00,000 ரூபாய் 1,00,000 கஸ்டமர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா சூப்பரா வந்து பாத்தீங்க அப்படின்னா உருவாக்கணும் அப்படிங்கிற ப்ராசஸ் நடந்து இருக்கு. ஸோ அதையும் தாண்டி 50 கோடி டேர்ன் ஓவர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆகணும் அப்படிங்கிறதுக்கான ஓட்டோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கம்பெனி வச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பா இதுல எல்லாத்தையும் எல்லாரும் சேர்ந்து சூப்பரா இதை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மேனேஜ்மெண்ட் சைட்ல சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இங்க இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் தோணக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா, நீங்களா முன்னாடியே வந்துட்டீங்கப்பா, நாங்க இப்ப தானங்க வந்திருக்கோம், எங்களால இதை பண்ண முடியுமாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு ஸ்டெப் தாங்க நீங்க பின்னாடி இருக்கிறீங்க. ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்தீங்க அப்படின்னா நீங்க ஆசைப்பட்ட வீடா இருக்கலாம், கனவு காரா இருக்கலாம், விரும்பிய பேங்க் பேலன்ஸா இருக்கலாம், இது எல்லாமே உங்க கையில கிடைக்குங்க. சோ இதை சூஸ் பண்ண போறீங்களா லூஸ் பண்ண போறீங்களா அப்படிங்கிறது உங்க கையில தான் இருக்குங்க. சூஸ் பண்றீங்களா? இங்க இருக்க நிறைய மக்களோட லைஃப் ஸ்டைல் மாறி இருக்கு, உங்க லைஃப் ஸ்டைலும் மாறப்போகுது. ஸோ அதனாலதான் இந்த வாய்ப்பு இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்குங்க. ஸோ லூஸ் பண்றீங்களா? காலகாலத்துக்கும் நம்ம எப்படி இருந்தோமோ அதே மாதிரியான லைஃப் ஸ்டைல தாங்க கடைசி வரைக்கும் வாழணும். ஸோ சூஸ் பண்றதும் லூஸ் பண்றதும் உங்க கையில தான் இருக்கு. சூஸ் பண்ணி இந்த வாய்ப்பை எடுத்து சூப்பரா பண்ணி உங்களோட லைஃப் ஸ்டைலும் உங்களோட ஃபேமிலியோட பொருளாதார சுதந்திரத்தையும் அதிகரிக்கிறதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஸ்டார்ட் பண்ற நபர்கள் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த அமௌண்ட் அப்படிங்கறத வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷேர் பண்ணணும்னு நினைப்பாங்க, கரெக்டுங்களா? ஸோ ஒரு இண்டிவிஜுவலா ஒரு பர்சன் நம்பி எப்படிங்க நான் ஷேர் பண்றது அப்படிங்கிற டவுட் கண்டிப்பா நிறைய பேர் இருக்கும். ஸோ உங்களுக்காக தாங்க இந்த டீடைல்ஸ் அனுப்புறாங்க. ஸோ நீங்க இந்த பேக்கேஜை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு இந்த லிங்கை ஃபார்வர்ட் பண்ணவங்கிட்ட இந்த போஸ்டர் வாங்கிக்கோங்க. ஸோ இல்லைன்னா நீங்களே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட்டை ஷேர் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த லிங்கை ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்கிரீன்ஷாட்டை ஷேர் பண்ணிட்டு உங்களோட டீடைல்ஸ் கொடுத்துட்டு சூப்பரா அவங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க நம்புறேன். ஸோ இங்க இருக்க எல்லா நபர்களுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ சூப்பரா நம்ம கம்பெனில ஒரு சூப்பரான வருமான வாய்ப்பு கொடுத்தா நம்மளோட மேனேஜ்மெண்ட் நம்மளோட எம்டி அண்ட் சிஓ சாருக்கு சிஓ மேமுக்குமே இந்த இடத்துல மிகப்பெரிய அளவுல தேங்க் பண்ணிக்கிறேன். எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த நம்மளோட லீடர்ஸ் எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ சூப்பரா ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்க நம்மளோட ஷாகிதா மேமுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அதையும் தாண்டி இந்த வருமான வாய்ப்பை கேட்க வந்த வருங்கால லட்சாதிபதிகளுக்கும் கோடீஸ்வரர்களுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் டு ஆல். தேங்க்யூ ஸோ மச். பேக் டு ஹோஸ்ட். சூப்பர் மேம், ரொம்பவே சூப்பர்பா. இந்த ஒரு வருமான வாய்ப்பை ரொம்ப பொறுமையா தெளிவா இங்க இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் புரியிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஸோ அதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் மேம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இப்போ நான் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். மை செல்ஃப் ஷாஹிதா பேகம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், பிகாம் படிச்சிட்டு இருக்கேன், செகண்ட் இயர். ஸோ நான் எதுக்கு இந்த காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கிறப்பவே இந்த ஒரு ஒர்க்கை எடுத்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி சுச்சுவேஷன் தாங்க. ஸோ என்னோட அப்பா
எனக்கு கீழ பாத்தீங்கன்னா 2 தம்பி, 1 தங்கச்சி இருக்காங்க. ஸோ எனக்கு வந்துட்டு வீட்ல இன்கம் சோர்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா அப்பா மட்டும் தான். ஸோ மந்த்லி அந்த வர்ற ஒரு 12,000 அந்த இன்கம் வச்சு எனக்கான காலேஜ் ஃபீஸையும், என் தம்பி மதர்சாக்கான ஹாஸ்டல் ஃபீஸையும், என்னோட இன்னொரு தம்பி தங்கச்சிக்கு ஸ்கூல் ஃபீஸையும், வீட்ல 3 வயசானவங்க இருக்காங்க அவங்களுக்கான மெடிக்கல் செலவையும், அது மட்டும் இல்லாம மளிகை செலவு, கரண்ட் பில்லு, சிலிண்டரு, அரிசி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு செலவையும் பாக்குறதுக்கே இந்த அமௌண்ட் சுத்தமா போதுமானதா இல்ல. ஸோ அப்படி இருக்கிறப்ப, நான் வந்துட்டு இன்னும் ஒரு 2 வருஷம் கழிச்சு எப்படி இப்ப நான் செகண்ட் இயர் படிக்கிறேன். காலேஜ் முடிக்க இன்னும் 1 வருஷம் ஆகும். வேலை கிடைக்க ஒரு 1 வருஷம் ஆகும். அப்படியே வேலை கிடைச்சாலும் அந்த இன்கம் அப்படின்றது எனக்கு ஒரு 10,000லேருந்து 15,000 தான் இருக்கும் ஸ்டார்ட்டிங்ல. ஸோ இன்னும் ஒரு 2, 3 வருஷம் கழிச்சு, நான் அந்த வருமானத்த எடுத்து நான் என் ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணி, அதுக்கப்புறம் எனக்கான ஆசைகள நான் நிறைவேத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நிச்சயமா நடக்காத ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம இந்த ஒரு 2, 3 வருஷம் அப்படின்றது இன்னமும் நான் என்னோட பேரண்ட்ஸ டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாரி தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு தாட்ல தான் இப்பவே இந்த வருமான வாய்ப்பு நம்ம கைக்கு கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம எதுக்கு இத மிஸ் பண்ணணும்? இப்பல இருந்தே நான் ஒரு வருமானத்த எனக்கு நான் உருவாக்கிக்கிட்டேன் அப்படின்னா, இன்னும் 2, 3 வருஷம் கழிச்சு நான் வந்து எனக்கு ஒரு வேலை இல்லையே, வேலை கிடைக்குமா? கிடைக்காதா? அப்படின்னு நான் எந்த ஒரு பயப்பட தேவையில்ல. ஸோ ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு ரீசன்னால தான் என்னோட பேரண்ட்ஸ்க்கு நான் சப்போர்ட்டா இருக்கணும். என்னோட தேவைய நானே பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் இந்த வருமான வாய்ப்ப எடுத்து, இப்போ இந்த கம்பெனில எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் அப்படின்ற ஒரு போஸ்டிங்ல இருக்கேன். ஸோ அத நினைக்கிறப்ப எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு. ஸோ இன்னும் நெறைய நான் வ இன்கம் எடுத்து என்னோட ஆசைகள், கனவுகள் அது மட்டும் இல்லாம என்னோட பேரண்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணி ரொம்ப சூப்பர்பா இந்த ஒரு இண்டஸ்ட்ரியில நான் டிராவல் பண்ணுவேன் அப்படின்றத ரொம்ப கெத்தா, பெருமையா நான் சொல்லிக்கிறேங்க. ஸோ இந்த வருமான வாய்ப்பு அப்படின்றது காலேஜ் ஸ்டூடெண்ட்டா இருந்தாலும், ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும், ஒர்க் போற பெர்சனா இருந்தாலும், எந்த கேட்டகரி பெர்சனா இருந்தாலும் சூப்பர்பா எடுத்து பண்ணலாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு வருமான வாய்ப்பு தான் இது. உங்களோட ஆசைகள், கனவுகள் எல்லாமே இந்த ஒரு வருமான வாய்ப்பு மூலியமா பூர்த்தியாகறதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்படி ஒரு சூப்பர்பான வருமான வாய்ப்ப உருவாக்கி குடுத்த நம்மளோட எம்டி கிருஷ்ணன் சார் அவங்களுக்கு நான் மனமான வாழ்த்துக்கள தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த வாய்ப்ப ரொம்ப அருமையா எல்லாருக்கும் புரிய வச்ச நம்மளோட மிஸ்ஸஸ் ராமகுட்டி மேம்க்கு நான் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள தெரிவிச்சுக்கிறேங்க. ஸோ இவ்ளோ நேரம் பொறுமையா கேட்ட உங்க எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க் யூ சோ மச். நம்ம இந்த செஷன எண்ட் பண்ணிக்கலாம்.